அப்புறம் பார்த்தா டேபிள் வச்சுக்கிற மைக்கு எத்த வந்து மாட்டியாச்சு. மைக்கு சத்தமாக கேட்க பாருங்க. மைக் எடுத்து கூட அறி நான் எத்தனை வராது. அங்கே மைக் எங்கே வச்சுட்டு இங்கேருந்து வீடியோ போகிற பாருங்க சார். நான் வந்து அப்பா அம்மா பற்றி நிறைய பேசுகிறேன். இந்த நாட்டில் நடக்கிற நிறைய விஷயத்த சிலையாக பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் பார்த்தினாக்கா என் அன்பு செல்வங்க, என் அன்பு தெய்வங்க எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போட போகிறேன். அதை பாருங்கள். 2 விஷயம் நடந்தது, அதை சொல்கிறேன். நல்லதாக இருந்தாலும் ஏற்றுங்க. நான் என்னடா அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சேன், மன்னிச்சு ஏற்றுங்க. 2த்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னாக்கா நான் இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு ஒரு எதனா கஷ்டம்னா அதுக்கு என்னால் சித்தமாக தாங்க முடியாதனால நான் சொல்கிறேன் பாருங்கள். வீடியோ பார்த்துன்னு வாங்க. இன்றைக்கி பாருங்கள், அதிரடி வேலை குறைப்பு. நிறைய வண்டி குறைச்சி கொடுக்க போகிறேன். ஏன்னாக்கா 250 வண்டி டார்கெட் பண்ணியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 9 நாள் தான் இருக்குது. 14 வண்டி விற்றாகணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 9 ரன்னு 14 விக்கெட்டு. எப்படியா? ஆமாம், 9 பாலில் 14 ரன் எடுக்கணும். எடுப்பு நான் எடுக்க மாட்டேன்னா கம்மால் அடித்து சொல்லணுங்க எல்லாருமே. பாருங்கள், அடி 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 அசல்ட்டாக செம்மையாக. இன்னும் 9 நாள் தான். அப்போ நேற்று 2 வண்டி கொடுத்துட்டாரு, 2 வண்டி மைனஸ் ஆகிடுச்சு. இன்னும் 9 நாளில் 14 ரன் எடுக்கணும். 9 நாள் இருக்குது பாருங்கள். அருமையான வண்டி செம்மையாக போட்டு தலை பாருங்கள். நல்லா பாருங்கள். ஷிஃப்ட் டிசைர் பாருங்கள். 2013 14:2 ஓனரு. கஸ்டமர் வந்து 3000 ரூபாய் கேட்டு 3,400 ரூபாய் கேட்டாங்க. லாஸ்ட்டாக 3 ரூபா சொல்லி 290 சுகுரா சொல்லிட்டேன். கிட்டவா பணத்தை கண்ணில் காட்டு கண்டிப்பாக குத்துருவாங்க. அடுத்து பாருங்கள், ஓல்ஸ் வேகன் போலோ 2013 14:2 ஓனரு. சார் யாருன்னா கொடுத்துட்டேன் சார். இன்றைக்கெலாம் பார்த்தோன்னா 5 ரூபா 4,45 ரூபா 4,000 ரூபாய். 4,000 ரூபாய் கிடையாது, 3,000 ரூபாய் கிடையாது, 3,400 கிடையாது, 2,90,000 நான் சொல்கிறேன். கிட்டவா பணத்தை கல்ல காட்டு. 2,85 கொடுத்துருவோம் சார். இன்னும் கூட கம்மி பண்ணுவோம் சார். பணத்தை கட்டாத்து காட்டுங்க. நிறைய பேர் வராங்க, இந்த ஜிபே ஃபோன்பே சொல்கிறாங்க. தயவுசெய்து ஜிபே ஃபோன்பே தராதுங்க, பணத்தை கட்டாத்தாங்க. ஆனால் நான் பேசிட்டு போகிறேன், அட்வான்ஸ் பண்ணுறேன்னாங்க. அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை மாறுது. பணத்தோடு வரவங்களுக்கு வண்டியை தூத்துருவேன் கண்டிப்பாக. பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க. அடுத்து பாருங்கள், 2014 ஒரே ஓனரு ஃபோர்டு ஃபேஸ்டா. எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 2,000 ரூபாய் சொல்லியிருந்தேன். அப்போ 2,15 ஆக்கினேன். லாஸ்ட்டாக 2,10 சொன்னேன். எவ்வளோ தர கொடுப்ப நடிப்பீங்க? 2 ரூபாயா? 1,95, 1,90, 1,85, 1,75,000 14 மாடல் ஒரே ஓனரு. யாருமே தர முடியாது, நான் தான் தந்தேன். யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்வனுக்கோசம், என் அன்பு தெய்வம் சொல்வார். பாருங்கள், 14 மாடல் 1,75,000 ஒரே ஓனரு ஃபோர்டு ஃபேஸ்டா. இன்னைக்கு கம்மியாக கொடுத்தாகணும்னு சொல்லி கொடு சொல்லிட்டாரு பாருங்க. அதாவது நம்ம 1000 வேலைலாம் சொல்லி நம்மளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. இப்போ வரவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரும் மெக்கானிக்கோ டிங்கரிங் யாரும் கூட்டணும் இல்லை, நம்மளை நம்பி வராங்க. சரவணன் நான் சொன்னால் கட்டாகணும்னு எடுத்து போகிறாங்க. அன்றைக்கே கொடுக்க சொன்னேன். அன்றைக்கெலாம் கேட்டது 2 லட்சம் கேட்டேன், கொடுக்கல. இன்றைக்கி 1,75 கொடுக்குறாங்க. வாங்க பணத்தை கண்ணில் காட்டு கண்டிப்பாக கொடுத்துருவாரு சார். ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஆளுங்க லாங்லேருந்து வராங்க. லாங்லேருந்து வரும்போது எந்த ஊருன்னு சொல்ல வந்தாங்க. 4 பேர் வந்தாங்க. நான் வரத்துக்கு ஒரு 7 மணி ஆயிடுச்சு. சாரி நான் 8 மணி ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணுங்க ஒரு 6:30 7 மணியில் வந்துட்டாங்க. ஜஸ்ட் அம்மாத்தில் ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வராங்கனாக்கா ஒரு 10 நிமிஷம். இப்போ நான் வந்தேன்னா கூட வெயிட் பண்ணுங்க. நான் ஃபோனில் சொன்னேன் வெயிட் பண்ணுங்கன்னா பக்கத்தில் சித்ரா டிக்கெட் டீ சாப்பிட்டுங்க வெயிட் பண்ணுங்க. அங்கேருந்து வந்து பேக் சைடில் வந்து இந்த தகரத்தை பிரித்து உள்ளே வந்து உக்காஞ்சிக்கிறாங்க. வந்து உள்ளே வந்துட்டுக்கிறாங்க. என் பாசத்தினால எது வந்துட்டான்னு தெரில. நான் என்னன்றேன், சரவணம் பரவாயில்ல ரைட்டு, நான் சொல்கிற தப்பாக நினச்சிக்காதீங்க. சரவணம் பரவாயில்ல ரைட்டுக்கு. இதேமாரி வேறு எத்தனை ஒரு இடத்துல போயிட்டு வந்தால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும். தகரம் வந்து பிச்சு உள்ளே வந்துட்டாங்க. அவங்க அந்த தகரத்தை வந்து பாருங்கள், பின்னால் ஒரு ஓப் பண்ணிவிட்டு அது வந்துட்டாங்க. உள்ளே வந்து 3 பேர் வராங்க. எதுவும் பண்ணலை அவங்க எதுவுமே. இருந்தால் கூட ஏன்னா நம்ம இடத்துல இருந்தால் சரவணம் ஏற்றுக்குவான் ரைட்டு பரவாயில்ல சொல்லிட்டு. எங்கள் அப்பாவும் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், ஏன் இப்படி வந்தீங்க நான் கேட்டேன். எங்கள் தம்பியும் கேட்டாப்புல. நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு ஒரு கன்சல்ட் போய்ட்டு நான் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க யாருமே. சப்போஸ் நம்ம அவங்க வீட்டில் நம்ம போய் நின்னா கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அதுமாதிரி தப்பாக செய்யாதீங்க. 300 கிலோமீட்டர் வந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறது, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண தப்பு இல்லை. எனக்கு நான் வரத்துக்கு 32 கிலோமீட்டர் நான் வரணும். அதனால் அவங்க 7 மணிக்கு வந்தாங்க. 7 மணிக்கு வந்தால் 7 மணிலேருந்து 8:30 8:15 வரைக்கும் உள்ளே இருக்கிறாங்க. அவங்க எங்கள் வாட்ச்மேனும் இல்லை, யாருமே ஆள் இல்லை. 4 பேர் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து வண்டி பார்த்துக்கிறாங்க. தப்பையா வனாயா நல்லதாயா சொல்கிறேன். நான் இனிமேல் நான் கெட்ட சொல்ல மாட்டேன்.
ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. என்னடா இப்படி வந்துக்கிறேன். நான் சொன்னேன் ஃபோன் பண்ணி, ஆனால் என்னன்னா 4 பேர் வந்துக்கிறேண்ணா, ஏதோ ஒரு பொருள் காணாமல் போச்சு. எல்லாம் நம்ம கஷ்டமாக தூரம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏதோ ஒன்று காணாமல் போச்சு, நாளைக்கு உங்களை தானே கேட்பாங்க. வேணாண்ணா அது வராதிங்கண்ணா சொன்னேன். சாரிங்க ஐயா, தப்பையா, மன்னிச்சுக்கய்யா அதை கேட்டார். அதுதான் இன்றைக்குமே சொல்ல பாருங்க. நம்ம பரவாயில்ல, நான் வந்து இன்றைக்கும் சொல்ல மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகலை. ஒரு அக்கம் பக்கத்தில் நான் கூட போன அண்ணன் தம்பியும் நான் பழகினேன். என் குணம் அதுமாரி குணம் அது. பொறுமையாக சொன்னேன். ஆனால் என்னை விட்டுருண்ணா, நான் பரவாயில்லண்ணா, வேறு யாருனா போய் கன்சல்ட்டி பார்த்து நான் பார்த்தாங்க. ஏன்னா ஒரு பொருள் இல்லைன்னா நாளைக்கு உங்கள் மனசு கஷ்டமாக போயிடுனா அந்த தப்பு இனிமேல் செய்யாதுன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். சரிங்க நான் சொல்லிட்டு கம்பிட்டார். அதனால் இருங்க வருங்க, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வருவேன். எல்லாம் கார் தரேன். நல்லா இருப்போம் சார், கொஞ்ச கால வாழ்க்கை சார், நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. ஏன்னா தப்பு தவிர நான் பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சு சேர்த்துங்க சார். அடுத்து பாருங்கள், கிஃப்ட்டு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இன்றைக்கி உங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த கிஃப்ட்டு பாருங்கள், 2020-21 ரிஸ்ட்டு 2 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டீங்கன்னாக்கா, கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 3000 ரூபா சொல்லி 3.25 சொல்லி 2,90,000 கேட்குறாங்க. 285 சுகுரா குத்தெல்லாம் 20-21 கிஃப்ட்டு. பணத்தை கல்லில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். தயவுசெய்து குறைச்சிடாதீங்க. இந்த போலோ சொல்லிட்டுண்ணா, போலோ பாருங்கள் 2000 சொல்லட்டுமா? இதை சொல்லிட்டேன். அடுத்து பாருங்கள், வர்ஷா பாருங்கள் 2002 மாடல், 2005 ரீச் ஆகிருக்கு. 2027 பேப்பர் கரண்ட், இன்சூரன்ஸு, பம்பர் கேரட், 1,60,000 கேட்டு 1,45 ஃபைன் நிற்கிறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசி எடுத்துறேன். அடுத்து பாருங்கள், ஃபோர்டு ஃபேஸ்டா 2011-12 ரிஸ்ட்டு 2 ஓனரு, 1,90,000 கேட்டு 1,65 சுகுரா நிற்கிறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசி எடுத்துறேன். இந்த பொலிரை வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க. இன்றைக்கி விட்ருவேன், நாளைக்கு ஒரு நாள் 4 நாளைக்கு வரலன்னாக்கா இந்த வண்டி விற்றுருவேன். பகிரங்கமாக விற்கப்படும். அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க. நான் என்ன சொல்கிறது தெரியல. நான் இதான் அட்வான்ஸாக வாங்கியதே கிடையாது. ஆனால் வாங்கினா வரேன் நாங்கள் வரவே இல்லை. அவர் காசும் வாங்கிட்டு இருக்கிறது, யாருக்கும் விற்கவும் முடியல. என்ன சொல்கிறது தெரில. ஏன்னா அட்வான்ஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் பார்த்தனாக்கா யாருனா விற்றாலும் தப்பாக போயிடும். நான் ஒருத்தர் 100 அட்வான்ஸ் ஆனால் 100 அட்வான்ஸ் ஆனால் யாரும் கொடுக்க மாட்டேன். 10,000 அட்வான்ஸ் பண்ண போகிறாரு, வரவே இல்லை. தெரியும் என்ன சொல்கிறது. வரலாம். நான் 2 நாள் டைம் பார்ப்பேன். நாளைக்கு புதங்க விழாக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை விற்றுரும் நான். ஏன்னா 4-5 கஸ்டமர் இந்த வண்டி வந்துட்டாங்க. சனிக்கிழமை வரைக்கும் டைம் இந்த வண்டிக்கு மட்டும். இந்த வண்டி பாருங்கள், வெறும் 90 ரூபா கேட்குறாங்க. 85 ரூபா 80 ரூபாய்க்கு சுகுரா கொடுத்துடலாங்க. நல்லா இருப்போம் சார், என்ன போல் வாழ்க்கை. இந்த ஸ்கார்பியோ பாருங்கள், 2007-8 ரிஸ்ட்டு 2 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டினாக்கா, கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 2,80,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசி எடுத்துறேன். அடுத்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். இந்த வண்டிங்க வந்து வாங்கி போகிறாங்க சார். நம்மகிட்ட வண்டி வாங்கி போக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து விலை கம்மியாக கொடுக்குற, ரொம்ப சந்தோஷமாக வாங்கி போகிறாங்க. இந்த சந்தோஷம் வாங்கி போகிறது பெருசு கிடையாது ஐயா. நல்ல மாரி பத்திரமா ஊட்ட போய் சரணம் தான். யாருன்னா பண்ண சொல்லி பார்க்கலாம். இந்த சரவணம் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னாக்கா ஒரு வண்டி வாங்கி போட்டு அந்த வண்டியை என் வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க. அந்த வண்டி ஊட்ட போய் சேர வரைக்கும் 10 ஃபோன் அடிப்பேன். என் குணம் தான் குணம். அவங்க நல்ல மாரி ஊட்ட போய் சேர்ந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா பாருங்கள், வண்டி விற்றுட்டாங்கனாக்கா எந்த கட்சியில் போய் பாருங்கள், எங்கன்னா வண்டி வாங்கி பாருங்கள். வண்டி விற்றுட்டாக்கா அவதான் அது அவங்க சாப்டர் முடிஞ்சிச்சு மாதிரி. ஏன் குணம் தெரியுமா? என்கிட்ட வண்டி வாங்க மாட்டாது. சிங்கிளாக இருக்கட்டும், குடும்பத்தோடு யாரும் வந்தாலும் அந்த ஊட்ட போய் சேரணும். அவங்க ஒன்றும் இல்லை ஐயா, ஒரு 2 நாளைக்கு முன்னே நடந்த சம்பவம் அது. வண்டி என்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு அவர் கிட்டத்தட்ட இதுக்கிட்ட போகிறாரு, நம்ம டெட்டந்து கோயம்புத்தூர் தாண்டி போகிறாரு. நான் சொன்னேன் இந்த ரூட்டு போகும்னு சொல்லிட்டு. அவர் சந்தோஷத்தில் போகிறார். சில தயவுசெய்து குடிக்கிறத தயவுசெய்து நிறுத்துங்க. உங்களுக்கு நான் காலில் விழுந்து நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சாப்பிடுங்க. யாரெல்லாம் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன், யாரும் சாப்பிடாம வர மாட்டாங்க. சரக்கடி தண்ணீர் இருக்குங்க. சாயங்கால டைமில் வீட்டில் தேவையான அளவுக்கு சாப்பிட்டு வீட்டில் படுத்துருங்க. இங்கேருந்து என்ன பண்ணிடுறாரு, இங்கேருந்து போஸ்ட்லேயே நம்ம வேலூர் கிட்ட போயிருக்காரு. ஃபுல்லாக சரக்கு அடிச்சுக்கிறாரு. அளவாச்சாரு கடிச்சாரு. போயிட்டு என்ன பண்ணிடுறாரு, ஒரு சின்ன ஒரு வேலையை லெஃப்ட் சைடு நிறுத்திக்கிறாரு. வண்டி வந்து எடுத்து போக சொல்ல பக்கத்து வண்டியில் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறாரு. அந்த வண்டிக்காரெல்லாம் சுற்றி மடிக்க பிடிச்சிட்டு அவரை இப்போ வந்து எனக்கு பணம் கட்டி ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஒரே இது பண்ணிக்கிறாங்க. கட்சியில் பார்த்தா நம்ம வேலூர்லேருந்து எனக்கு ஃபோன் அடிச்சார். ஆனால் அந்த மாதிரி ஆயிடுச்சுனான்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் வீட்டுக்கும் போயிட்டேன். 40 கிலோமீட்டர் எந்த வீடு. அங்கேருந்து ஃபோன் அடிச்சோன்னே எங்கள் ஆளுங்க எல்லாம் ஒரு 5-6 பேர் அங்கே போய் நின்ட்டாங்க.
இவ்வளோ வச்சு வெளியில் வந்துடுறாங்கண்ணா அது மாதிரி ஆயிடுச்சுண்ணா சொல்லிட்டு போயிட்டு 20,000 25,000 கேட்டாங்கண்ணா அந்த இதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. கட்சியில் வெறும் 3,000 ரூபா கட்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டு 3,000 கட்டி அவர் ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். அதனால் யாராக இருந்தாலும் சேஃபாக போய் வீட்டை சேருங்க. அதனால் ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குதுங்க. அதனால் சொல்ல சரக்கு சாப்பிட்றது சரி, எந்த டிரைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்களும் ஒரு குடும்பம் இருக்குதுங்க. பார்த்து உஷாராக பார்த்து பத்திரம் வீட்டை போய் சேருங்க. அவ்வளோதான் என்னோட 2 அட்வைஸு. நல்லா இருப்போம் சார், கொஞ்ச கால வாழ்க்கை சார், நல்ல மாரி வாழ்ந்துட்டு போனோம் சார். அவ்வளோதான் சார், நம்ம இருக்குது நடக்குது உண்மையாக சொல்லி பேசுகிறாள் சார். நம்ம நல்லாயிருப்போம். வீடியோ எடுத்து போடுறேன், பாஸ் பண்ணு. அடுத்து பாருங்கள் 2016-17 ஓனரு, சாரி சிங்கிள் ஓனரு ஈகோ பாருங்கள் 330 கேட்குறாங்க. முன்ன பேசி எடுத்துறேன். இது பாருங்கள் 2,000 ரூபாய் கேட்டு 2,15 கேட்குறாங்க. 2.5 சுகுரா கொடுத்துடலாம். 12-13 ரிஸ்ட்டு பல்ஸு டீசல் வண்டி பட்டன் ஸ்டார்ட்டு. இந்த ஈகோ பாருங்கள் 2012-13 ரிஸ்ட்டு 2 ஓனரு வண்டி சூப்பராக செம குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,95,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 2,95 உடச்சிடலாம். இந்த வண்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு 1,000 ரூபாய் கேட்டு 1,35 போட்டிருந்தேன். 1,10,000 10 மாடலு யாருமே தரம் ரேட்டு கொடுத்துட்றேன். இது பாருங்கள் ஹோண்டா, இது சுசுகி சியாஸ். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் கேட்டு 4,45 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். இந்த i10 பாருங்கள் சூப்பராக இருக்கும். 2012 மாடலு 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா கஸ்டமரு 2,95,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 2,50 ஒரு 2,25,000 ரூபாய் முன்ன பேசி எடுத்துற வாங்க. சூப்பராக இருக்கும் வண்டி. i10 பேப்பர்லாம் கரண்ட் வண்டி. இந்த வண்டி வந்து அட்வான்ஸ் ஆகிக்குது பார்க்கலாம். இந்த வண்டி பாருங்கள் 2010 மாடலு 11 ரிஸ்ட்டு 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2,25,000 கேட்குறாங்க. 2.5 பண்ணலாம். இந்த வண்டி பாருங்கள் ஆட்டோமேட்டிக் பாருங்கள் 2009 மாடலு ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டி. ஃபஸ்ட்டு 2,15 தான் சொன்னாங்க. கிட்ட வாங்க 2 ரூபா சொல்லி 190 சுகுரா சொல்லிக்கிறேன். ஒரு 1,85 சுகுரா ஊற்றலாம். டீசல் வண்டி நல்லா இருக்கும் வண்டி. இந்த வண்டி பாருங்கள் 2013 மாடல் 2 ஓனரு பல்ஸு. இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 2,95,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 2,50 பண்ணி தரேன். இந்த வண்டி பாருங்கள் 2007-8 ரிஸ்ட்டு 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் எவ்வளோ கேட்டினாக்கா கஸ்டமரு 1,95,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். அப்படியே ஷிஃப்ட்டு காமிச்சிடு. ஷிஃப்ட்டு சூப்பராக இருக்கும் வண்டி. 2000 வந்துக்குது இப்போ தான் வந்துச்சு வண்டி. 2013 மாடலு 2,75,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். சாரி 3,15 கேட்குறாங்க. அப்படின்னா ஒரு 3 ரூபா 2,90 பண்ணலாம். ரொம்ப கம்மி கொடுக்க மாட்டாங்க. வாங்க பேசி தரேன். நல்ல நல்ல வண்டிலாம் இருக்குது சார். அதாவது பாருங்கள் நிறையா இருக்குது வண்டிங்களாம். வாங்க கம்மியாக ஏற்ற போகிறேன். வாங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை சார். நல்லா வாழ்ந்துட்டு போனோம் சார். என்ன சார் காசு பணத்தை பாருங்கள், நீ சேர்த்து வச்ச பணத்தை கூட பாருங்கள் நீ கூட அனுபவிக்க மாட்ட. நாளைக்கு நம்ம இறந்துட்டாக்கா அதை யாரும் எடுத்து பார்த்து பங்கு போட்டு பிச்சு ரெடியாக இருப்பாங்க. ஒரு பெத்த பிள்ளையை வளர்த்தா கூட அவன் ஆண்டவன் ஒருத்தனுக்கிறான். அவன் வளர்கிறதுக்கு அவன் தனியாக வழி வகுத்து கொடுப்பான். நீ சம்பாதிச்ச துட்டு நீ அனுபவிச்சு செலவு பண்ணிட்டு போ சார். என்னோட ஒரே ஆசை தான் சார். இவனுக்கு சேர்த்து வைக்கணும் அவனுக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதீங்க. எப்பவுமே இருக்கிற கொஞ்ச கால வாழ்க்கை என் வீடு என் சொத்து என் நகை என் பணம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று கூட வரப்போதில்லை. போசல் எடுத்துன்னு போக போகிறது இல்லையா. நீ சேர்த்து வச்சு பாருங்கள். ஏன் வச்சு தெரிய போகுது ஒன்றும் கிடையாது. அதனால் சொல்கிற பாருங்கள் அவங்க சம்பாதித்து விட்டு சந்தோஷமாக செலவு பண்ணின்னு ஜாலியாக வாழ்ந்துட்டு போங்க. லாஸ்ட்டு காலத்தில் இறக்குற காலத்தில் உனக்காக ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுக்கின்னு லாஸ்ட்டு போக சொல்ல இந்தாண்டு எடுத்து வச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். அவ்வளோதான் சார் நம்மளால் சின்ன ஒரு அட்வைஸ் சார். அதனால் என்னதான் கோடியாக பணம் சம்பாதிச்சாலும் நம்ம என்னதான் பெரிய வீடு கட்டினாலும் 10 சதுர வீடு கட்டினாலும் நம்ம படுக்க போது அந்த 8 அடி 6 அடி அகலத்தில் படுக்க போகிறோம். சுற்றி 10 சதுரம் நம்ம சுற்றிட்டு படுக்க போகிறோம். ஒன்றும் கிடையாது சார். அதனால் நமக்கு தேவையான வீடு, நம்ம தேவையான படிப்புக்கான செலவு, நம்ம வீட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு தேவையான பணம் அது வந்தால் போதும் சார். எந்த உதுன்னு பர்ருன்னு பீரா இதெல்லாம் வேஸ்ட் சார். அதெல்லாம் வாழ போகிற வாழ்க்கை சந்தோஷம் வாழ்ந்துக்கு நல்லா இருப்போம் சார். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது வீடியோ லைவாக வரும். முதல் லைக் போடுங்க.
லைக் போட்டு அடுத்த ஒரு 25 நாள் இந்த வண்டிலாம் 250 வண்டி விற்றோன்னே ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு லைக் போடுறேன். லாஸ்ட்டாக வீடியோ போட்டாலும் லைக் போட்டு போங்க, முதல்ல போட்டாலும் லைக் போட்டு போங்க, ஷேர் பண்ணுங்கள், நல்லா பேருக்கு சர்ப்ரைஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த முறை வந்து அந்த 250 வண்டி விற்ற துட்டை கமிஷன் காசு என்னுடைய யூடியூப் காசு மொத்தமாக சேர்த்து முதலுறதுக்கு ஒரு வேஷ்டி சட்டம் அவங்களுக்கு புடவை இதெல்லாம் எடுத்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். கூட இருந்து நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை விட்டுறாதீங்க. பெற்றவங்கள மதித்து வாழ கற்றுங்க. நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இன்னும் நிறைய வண்டி கொடுக்க போகிறேன் கம்மியாக வாங்க எடுத்துகிட்டு போங்க. அதாவது பார்த்தினாக்கா பண மரத்தில் பப்பாலா இந்த சரவணுக்கே சவாலான்ற மாரி 250 விட்டு காட்ட போகிறேங்க. விட்ட மாட்டேன் சரவணை. 9 பாலில் 14 ரன் எடுக்கணும். எப்படியா 9 பாலில் 14 ரன் எடுப்பேன்னா எடுக்க மாட்டேன்னா கமாலில் சொல்லி ஆகணும் சார். நீங்கள் எல்லாருமே ஒருத்தர் கமாலை தெரிவிக்கணும் சார். விட்டாதீங்க. சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம்.